மகேஷ், சென்னை மாநகராட்சி கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மிக குறைந்த அளவே உறுப்பினர்கள் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. சென்னை மாநகராட்சியினுடைய மாதாந்திர கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில காலை 10 மணிக்கு சரியாக கூடியது. எனவே இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா மாமன்ற உறுப்பினர்கள் வெகு குறைவாகவே கலந்து கொண்டது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் பிரச்சனையை மன்றத்தில் பேசி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதுதான் மாமன்ற உறுப்பினருடைய பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. கடந்த பல மாதங்களாகவே மாநகராட்சி கூட்டமானது 10 மணிக்கு காலை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டாலும் மாமன்றத்திற்கு உறுப்பினர்கள் வருகை என்பது காலதாமதமும் சிலர் ஆப்சென்ட் ஆவதுமா தான் இருப்பதை பார்க்க முடியுது. பல முறை மேயர் பிரியா அவர்களும் அதே போல துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களும் சுட்டிக்காட்டினாலும் கவுன்சிலர்கள் காலில் வாங்கியதாக இந்த வருகையின் மூலமாக தெரிகிறது. எனவே தொடர்ச்சியாகவே இது போன்ற ஒரு ஆப்சென்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை என்பதன் காரணமாக மாமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. அதே போல பாஜகவினுடைய மாமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய உமானந்த் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சர்ச்சைக்குரிய வகையில ஆராசா பேசியது என்பதை கண்டித்து மாமன்றத்துல கூட்டம் தொடங்கும் முன்பாகவே எதிர்ப்பினை பதிவு செய்தார். இதன் காரணமாக அவையில் சலசலப்பு ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது. எனவே 2 சம்பவங்களும் முக்கிய சம்பவங்களாக சென்னை மாநகராட்சியினுடைய முக்கிய கூட்டத்தில் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.